சாவு மூஞ்சி. மல்லி முல்லை கருமாந்திரம் சாவு மூஞ்சி. மல்லி முல்லை கருமாந்திரம் சாவு மூஞ்சி. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறீங்க? பாணியன் சட்டி செய்யறோம். பானை சட்டி செய்றியா? மல்லி நல்லா பேசு. ஆயா பால் சப்பட்டா 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 10 ரூபாய்க்கு பால் சப்பட்டா. ஏமா சப்பட்டா. சிறப்போடு வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு முன்னாக வேண்டிய அன்பு காணவில்லையே. ஏண்டா அன்பு? அம்மா வணக்கமா வணக்கம். வாய் அன்பு. ஏண்டா அந்த யாரு பப்பது வழக்கம்? எதமான சந்திப்பது எங்கிருந்த ஓடி வந்தால் கலைச்செல்வன் அவருடைய வீரத்தை பாராட்டி புதிய தளபதி என்ற பொறுப்பையை ஒப்படைத்திருக்கிறேன். தலைமை வீரன் நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்று நகர்வுல சென்றிருக்கிறார். இனிமேல் இப்படிப்பட்ட அநீதி தவறுகள் நாட்டில் நடக்கவே நடக்காது. இந்த சந்தோஷமான செய்தியை என்னுடைய மனைவிடத்தில் நான் எடுத்து சொல்ல வேண்டும். என்னடா மகாராணி பணம் படைத்தேன் உன்னை
சந்தோஷமான நேரத்தில் சந்தோஷமான ஒரு செய்தி உனக்கு சொல்ல போகிறேன். நேற்றைய தினத்தில் அரசாங்கத்தில் நம் நாட்டு தளபதியா இருக்கும் ஏழை குடும்பத்தில் பிறந்த கலைச்செல்வனுக்கு வால் போட்டி ஏற்பட்டது. யாருங்க வெற்றி பெற்றது? ஏழை கலைச்செல்வனை வெற்றி பெற்றால் அவருடைய வீரத்தை பாராட்டி அவனுக்கு புதிய தளபதி என்ற பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறேன். உனக்கு சம்பந்தம் சந்தோஷம். என்னங்க அதை விட முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போறேங்க. இதை விட முக்கியமான செய்தியா? ஆமாங்க. எதிராக இருக்கிறது புரியவில்லையே. என்னங்க இப்போது நான் 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கிறாய். கர்த்தவள்ளி, என்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவில்லை. இதுவரை நாட்டு மக்களிடத்தில் மலடி என்று சொல்லுக்கு ஆளாகி இருந்தாய். இனிமேல் மக்களை பெற்ற மகராஜ் என்று பெயரெடுக்க போகிறாய். எதிர்காலத்தில் இந்த நாட்டை ஆள்வதற்கு நமக்கென்று பெண்ணோ பிள்ளையோ அடுத்த வாரிசு பிறக்க போவது எண்ணி பார்க்கின்ற பொழுது அளவற்ற மகிழ்ச்சியை ஆனந்தம் எனக்கு. இந்த நேரத்தில் நான் தாய் வீடு போக எனக்கு ஆசையா இருக்குது. நான் போய் வரேன். உனக்கென்று ஆயிரம் தாஜி பெண்கள் இருக்கின்றார்கள் பணிவிடை வேலைகள் செய்வதற்கு. அதற்கு மேலாக அறிவாளி பக்கத்தில் இருக்கிறார். என்ன குறைபாடு? எதற்காக என்னை பிரித்து தனிமையில் உன் தாய் வீடு போக வேண்டும்? என்னங்க உன்னுடைய வார்த்தை நான் என்னைக்காவது தட்டி கேட்டிருக்கிறேனா? கிடையாது. இனிமேல் தட்டி கேட்க போறேனா? உன்னுடைய விருப்பம் தாங்க என்னுடைய விருப்பம். சந்தோஷம். நடந்து பேசிக்கிட்டே போகலாம். வணக்கம். நானும் இந்நாட்டு மகர நமக்கு அந்தரங்க தோழியாக காந்தா என்ற பெயரோடு நல்ல முறையோடு வாழ்ந்துட்டு வருகிறேன் என்று என் காதலரை பார்க்க வேண்டும். பிரம்மன் படைத்த ஓவியமே, தங்கத்தில் வார்த்தலும் உருவமே,
பார்க்கிற மனதிலே பரும சிலையே உன்னை பார்க்கிற எப்படி மறக்கிறது நான் பார்த்ததிலே மல்லி முல்லை கருமாந்திரம் சாவு மூஞ்சி. மல்லி முல்லை கருமாந்திரம் சாவு மூஞ்சி. என்ன வியாபாரமா பண்ற? பூ வியாபாரம். சரி மல்லி முல்லை சரி அதெல்லாம் கருமாந்திரம் இல்ல. கருமாந்திரம் 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 என்னன்னு கேட்டவங்க ஊட்டி வாசப்பல்ல சேப்பு தொகுதே அதுக்கு பேர் வந்து கனகாமரம்டா. கருமாந்திரம் கனகாமரம் வாங்குற தெரியாதா? நீ வாங்கிக்கிற ஒரு மணி பூ வாங்கி பொண்டாடி குத்துரு பண்ணி நான் ஏது வாங்கி கொடுத்தது தெரியும். சரி அது சாவு மூஞ்சி அது என்னதா? சாவு மூஞ்சி தெரியாதா? தெரியாதுடா. சாவு மூஞ்சி தெரியாது உனக்கு? சாவு மூஞ்சினா என்ன? தொகுது பேர் மஞ்சள் கலரா போகும். ஆடா பாய் அதுக்கு பேர் வந்து சாமந்திரா. சாவு மூஞ்சி. சாமந்தி. சாவு மூஞ்சி. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறீங்க? பாணியன் சட்டி செய்யறோம். பானை சட்டி செய்றியா? மண்ணி நல்லா பேசு. செய்யற நான் பெஞ்சுக்கிறேன் நீ போ. நீ தான் சும்மா நின்னுங்கறியா? நான் பாத்துக்கிறேன் நீ போ. நான் பார்த்தா வராதே. நான் பார்த்ததில்லை. சப்பட்டா 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 10 ரூபாய்க்கு பால் சப்பட்டா திரும்பவே மாட்டேன். ஏண்டா உனக்கு வியாபாரம் பண்ணதுக்கு இடமே கிடைக்கலையா? எனக்கு கிடைக்கிறதே ஒரே ஒரு சான்ஸ். அத்தி இப்படி பாழாக்குறடா பாவி. சப்பட்டா ஒண்ணுமா நம்ம? டேய் அதுக்கு பேர் வந்து பால் சப்போட்டாடா. ஐயோ 10 ரூபாய்க்கு பால் சப்பட்டா. டேய் 10 ரூபாய்க்கு பால் சப்போட்டா. ஒரு மான நம்பங்க. ஏமா சப்பட்டா. அங்கடா அங்க போ. டேய் சேவில போடா. இல்ல இந்த வேலையை மாத்திக்கிட்டு. என்ன வேலை? கொஞ்சம் மார்ப்பா. அதுக்கு பேர் இஞ்சி மரப்பாடா. கொஞ்சம் மார்ப்பா. டேய் இஞ்சி மரப்பா. விக்கிறோம் எனக்கு தெரியாது பாக்க. பால் எழுதுறதா? என்ன தொண்டை வேற தெரியல பேசுறீங்க. என்னல என்ன கரகரன்னு இருக்குடா. தொண்டை கரகரன்னு இருக்குடா. ஆமாடா. தொண்டையில் கிச்கி. ஆண்டா. செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க. கிச்கி. பாவி. அது விக்ஸ் மாத்திரடா. விக்ஸ் மாத்திரையா? எப்ப மாத்திரை? இப்பதான் மாத்திக்கிறாங்க. இத பார்த்தா. வராதே. அம்மா என்னடா? டேய் போடா. அம்மா சப்பட்டா. டேய் எந்த கலைஞன் முன்னை சிலை வடிப்பான் எந்த புலவன் முன்னை பாடிப்பான் நீ நல்லா இருப்ப? நல்லா சத்தியமா இருக்க மாட்டேன். என்ன இல்ல ஏண்டா எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துல என்ன தேடி வர நீ? என்ன தேடுற? குஞ்சு. அது கோழி குஞ்சுடா. ஏண்டா கோழி குஞ்சு தேடுற இடமே கிடைக்கல. எத்தனையோ குஞ்சு வாங்கி வச்சிருந்தாரு. ஆனா அதுல ஒரு குஞ்சு மட்டும் தப்பிச்சு வராது. இங்க லோல் போட்டு டேய் நீ தேடி வந்த கோழி குஞ்சு கிடையாதா? தேடி வந்த குஞ்சு கிடையாதா? இங்க இல்ல. அப்ப இல்லாம லோல் போட்டுங்க. டேய் தேடி வந்த கோழி குஞ்சு இல்லன்னு. பார்த்தீங்களா? இல்ல. இல்ல டேய் பாவி. இல்ல போடா. வராதே. ஆடா விலகம். எப்படி வேலை கணக்கு தேவை? இதான 141 ரூபா. அது விலகு அழிச்சுக்கிறேன். இன்னும் அழிச்சுனே போவ நீ. அதுக்கு தானே இருக்கிற. இது எதுக்கு அழிச்சுக்கிறேன்? எதுக்கா? இது எத்துமே உன் பையில வைக்கிறேன். எதுக்கு அப்பா? அப்பதான் தலைவர் நட்டம்னா கல்லவனை கம்பத்துல கட்டி வச்சு கும்பிடுவாங்க. நீ பக்கத்துலாம அவங்க அடிக்கணுமா? போய் வாங்க. இல்லையோ இல்லை இருந்தால் உள்ளே
அம்மா குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டாங்க. நான் எங்க போய் தண்ணி தேடி பார்த்தேன், இங்க தண்ணி கிடைக்கல. அதுக்கப்புறம் இங்க நேரா போனோமா, ஐயா மோட்டர் கிளப்பிக்கலான்னு போனா ஐயா மோட்டர் காயில் போட்டுக்குது. பம்பு செட்டு காயில் போகுது. அதான் உன் செட்டு தான் ஃபுல்லா பூச்சி போகுது. கையில கூட பம்பு செட்டு உன் செட்டு பூச்சி காயில் ஆயிடுச்சு மேல. அதனால அம்மா தண்ணி தரலன்னா தொண்டை அடிச்சு செத்துருமே. அதனால இங்க இருந்து குடுக்கணும். எங்க போனேன்? என் வீட்டு கை நீங்க எந்த புது மாட்டு சுகுணா மாட்டு அப்படியே கிளப்பி சொட்டி பிச்சாங்க. அம்மா நீ குசுடு நீ சாப்பிடுற. ஐயா நீ அந்த தண்ணி வராதடா டேய். போடா போறேன் டேய் போடா. வேலை அதிகமா இருக்குடா போடா. நீ வேலை இல்லாம தான் சும்மா நின்னு நடக்குற தெரிஞ்சு. இங்க வந்து தடுக்குறியா அப்பதான் வராத. என்னங்க வாடி பதம் இருக்கு. என் முகாட்டத்தில் காரணம் கேட்கின்றேன். ஆமாங்க. என் வாழ்வில் ஏற்படக்கூடாத அவமானம் இந்நாட்டு மன்னனா புதிதாக தலைமை பற்றி கிடைச்சாலும் விரிவாக பேசிவிட்டார்கள். என்ன நான் இந்த இருவரின் குடும்பத்தை கருவறுக்க வேண்டாம். அப்படி கருவறுக்கணும் என்றால் உன் துணை இருக்க வேண்டும். அதற்காகத்தான் உன்னை தேடி தேடி ஓடி வந்திருக்கின்றேன். என்னங்க செய்ய வேண்டும் சொல்றேன். சொல்லுங்க. எனக்கு ஆவது பெண்ணால், ஐவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலமும் எண்ணால், ஒரு பெண் இனத்தால் இதே விரலால் வீணையை மீட்கலாம், அதே விரலால் சித்தத்தை கலக்கலாங்க. என்னங்க இங்க புள்ளி வைங்க, நான் கோலம் போடுறேன். இங்க கோடு போடுங்க, நான் பைப்பஸ் ரோடே போடுறேன். கச்சிதமா சரி முடிப்பேன் அந்த காந்தா. போது வழக்கம் அல்லவா? சிறப்போடு வர வேண்டும் ரோஜா. எங்கிட்டு சரோஜா? சிறப்போடு வர வேண்டும் கந்தா. ஏது ரோஜா மலரெல்லாம் பார்க்கும் போது மனசு எப்படி இருக்குது? இந்த மலர்கள் பார்த்தையா என்ன அழகாக பத்துக் கொள்கிறது. இந்த மலரை பார்க்க போதுனா என்னுடைய மலமலை எப்படி இருக்கு தெரியுமா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா
ஆமாங்க. இப்ப நீ பாடுனா அது நான் மல்லிகை மலர்களுமா பலாவழி என்ன காய்ச்சலுக்கு தெரியுமா? பார்க்க பார்க்க ரொம்ப பருவஷமா இருக்குடி. அப்படியா? இந்த இடத்தை விட்டு போவதுக்கே மனதிலடி எனக்கு. எப்படி வரைக்கும் Thank you.
அப்படியே பின்னாடி